வணக்கம் மக்களே, பொலிட்டிக்கல் ரெஃபரி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் ஜெகன் கஜேந்திரன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். அதாவது கிளைமேட் சேஞ்ச். ஸோ எல் நினோ அப்படிங்கிற ஒரு காலநிலை மாற்ற நிகழ்வு வந்து தொடங்கிடுச்சு. ஸோ இது வந்து பசிபிக் பெருங்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிக வெப்பத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பூமி முழுக்கவே அதோடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோடை வெயில் முடிஞ்சோம், வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி வெயில் இதெல்லாம் முடிஞ்சோம், ஜூலையில் இருக்கும். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து மே மாசத்துல இருக்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து வெயில் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாமே காரணம் வந்து அதுதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட் பசிபிக் பெருங்கடலில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம முதல்ல ஒரு அலசல் போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பேசலாம். ஸோ பசிபிக் பெருங்கடல், அதாவது வந்து கடலில் வந்து வெப்பம் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏன் இந்த பசிபிக் பெருங்கடலில் இது மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா, விண்டோடைய அந்த மாற்றங்கள்லாம் முதல்ல கிளைமேட் சேஞ்ச்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தணும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம். ஸோ இது வந்து என்னன்னா நம்மளுடைய ஒவ்வொரு சீசனல் கிளைமேட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு தொடர்ச்சியாக அதில் வந்து மாற்றங்கள் நிகழும் போது ஸோ அது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது ஏன் நிகழுது அப்படின்னா, ஸோ பூமி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டு வரும் இல்லைங்களா. சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு வந்து பூமி மேலே படும். ஸோ அது வந்து பட்டு பூமியில் பட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஆகி வெளியில் போகும். ஆக்சுவலாக அது வந்து போயிடணும், ஒரு அளவு இருக்குது, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் பூமி வந்து வெளியில் தள்ளணும். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சிக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஆயில், கோல், அதாவது எண்ணெய் எரிக்கிறது, அதே மாதிரி வந்து நிலக்கரியை வந்து இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு அண்ட் இதர கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், எரிவாயு. அதே மாதிரி வந்து நிலக்கரி வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துக்கு. ஸோ இந்த மாதிரியான எனர்ஜி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது நான் ரினியூவபிள் சோர்சஸ் மூலமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது பாரம்பரியமான முறைகள் அது. ஸோ அதெல்லாமே கடந்த ஒரு 150 வருடங்களுக்கு மேலே வந்து பயன்படுத்தினோட காரணமாக அதோடைய எஃபெக்டாக வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பைக் வந்து பெட்ரோலில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கோல், நிலக்கரியை எரித்து வந்து ஒரு மின்சாரம் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த நிலக்கரி அணுமின் நிலையங்கள், இந்த மின்சார நிலையங்கள் இருக்கு இல்லையா, அதாவது தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ன்னு சொல்றது. ஸோ அதுவும் இந்த மாதிரியான பெட்ரோல், இது ரெண்டுமே வந்து கார்பனை வந்து எமிஷன் பண்ணுது. ஸோ கரி அமில வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலில் வந்து வெளியிடுது. நம்ம பைக் எடுத்துட்டு பெட்ரோல் போட்டு போனோம்னா பைக்கில் வர அந்த காற்று இருக்குல்ல, சைலன்சர் மூலமாக வரக்கூடிய அந்த கார்பன், அதுவும் ஸோ இந்த கோல் எரிக்கிறது மூலமாக வரக்கூடிய கார்பனும். ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கார்பனை நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல கொண்டு போகுது. ஸோ இது இயற்கைக்கு மாறான ஒரு செயலாக மாறுது. ஸோ அது வந்து நம்ம அட்மாஸ்பியர் முழுக்க நிரம்பி இருக்கிறதுனால பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய கிட்ட இருந்து வரக்கூடிய வெளிச்சத்துலேருந்து அந்த வெப்பத்திலேருந்து அது வந்து திரும்ப அனுப்பும். அது வந்து வெளியில போக முடியாம அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எல்லாமே இருக்கிறதுனால, சூழ்ந்து இருக்கிறதுனால அது வெளியில முழுசா போக முடியறது இல்லை. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வெப்பம் வந்து பூமியை சுற்றியே இருக்கிறதுனால பூமி வந்து வெப்பம் அதிகமாகுது. ஸோ இயல்பை விட. ஸோ அது வந்து வெளியில போச்சுன்னா அந்த வெப்பம் இருக்காது. ஒரு காலத்துல ஓசோன் லேயர்ல அந்த பிரச்சனை இருந்து ஓட்ட விழுந்ததுன்னு, அது மாதிரி இது ஒரு கிரைசிஸான ஒரு சிச்சுவேஷன். ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து பூமியோட வெப்பத்தை வந்து இயல்பை விட அதிகரிக்குது. ஸோ அந்த இயல்பை விட அதிகரிக்குது. இப்போ 2 டிகிரி செல்சியஸ் தாண்டிடுச்சுன்னா அது வந்து ஆபத்துன்றாங்க. ஸோ இப்போ வந்து 1.5 or 2 அந்த ரேஞ்சை வந்து அந்த இது வந்து எச்சரிக்கை மணியை வந்து தொட்டுடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பூமிக்கு வந்து எதுவா இருந்தாலுமே முதல்ல ஒரு விஷயம், தன்னை தானே செயல்படுத்திக்கிறதுக்கான ஆற்றல் இருக்கு. ஸோ மனிதன் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் பூமியோடைய ஒரு லைஃப் ஸ்பேன்ல, மனித இனம் அப்படிங்கிறது சிறிய கால அளவு தான். ஆனா அதை வந்து நம்ம இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மில்லினியத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலநிலை மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் வந்து இப்படி ஒரு கிரைசிஸை வந்து ஃபேஸ் பண்றோம். ஆனா
இதுக்கு நம்மளே தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்கோன்றதா இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் வந்து இந்த மாதிரியான நான் ரினியூவபிள் எனர்ஜி செக்டார்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கான எக்ஸஸாக யூஸ் பண்ணதுக்கான காரணம். ஸோ அதை வந்து ஸோ அதுதான் இதோடைய ரூட் காஸ். ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை வாயு குடில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பசுமை வாயு குடில் எஃபெக்ட் தான் இப்போ இந்த காற்று வந்து, அதாவது இந்த வெப்பத்தை வந்து வெளியில தள்ளாம பூமியோடைய அந்த ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளேயே வந்து இது சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வெப்பம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஏசி இல்லைன்னா நம்மளால வந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து நம்ம இருக்கோம். ஸோ நான் என்ன முக்கியமாக கேள்வி கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்களும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஒரு ஏசியோட இருந்தால் தான் நியூ நார்மலா, நம்ம வந்து பூமியில இருக்கோமா இல்லை மார்ஸ்ல இருக்கோமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டை விட்டு போனோம்னா ஏசி வெளியில போக முடியல. ஸோ வெளியில போனோம்னா வந்து நம்ம வந்து தண்ணி குடிச்சுக்கணுன்றாங்க, அதே மாதிரி வீட்டில் இருந்தால் ஏசி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன், இதுதான் ஒரு நியூ நார்மல். இப்போ கொரோனா வந்தால் மாஸ்க் போட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு ஒரு சூழல் வந்தது. அதே மாதிரி கையில் வந்து அந்த சானிடைசர் வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்லி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீட்டில் இருந்தால் ஏசியோடு தான் வாழணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. வீட்டில் இருந்தால் ஏசியில் இருக்கணும், வெளியில் போனால் காரில் ஏசி. இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸஸ் கொண்டு வராங்க. ஸோ ஏசி பஸ்லேயே போகணும், மெட்ரோ ஏசியிலே இருக்கும், இப்படியே போயிட்டு அதே மாதிரி ஆஃபீஸில் ஏசி, இப்படி எல்லா இடமும் ஏசியில் இருக்கணும். அப்போ வெளியில சூழலே வந்து நம்ம வந்து வெளியிலே வரக்கூடாதுன்ற சூழல், இதுக்குள்ளதான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோமான்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்றது தான் உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ இது வந்து பல காலமாக இதை பற்றி பேசப்பட்டு வருது. ஸோ இன்னைக்கு வந்து இது இந்த இஷ்யூ வந்து பிரச்சனை தீவிரத்தன்மையை வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அந்த தீவிரத்தன்மைக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிறது, நம்ம வந்து அதுல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டைவர்ட் பண்ணி பழைய நிலைக்கு நம்ம கொண்டு வரோன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் எவ்வளோக்கு எவ்வளோ கார்பன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுல வந்து சில விஷயங்களை நம்மளாலே ஒரு சாதாரண மனிதங்களா மாற்றத்தை கவர்மெண்ட் வந்து சொல்லும். ஆனா அதை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கு மனிதர்கள், நம்மளுடைய சிட்டிசன்ஸ் அண்ட் பீப்புளால தான் முடியும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரினியூவபிள் எனர்ஜி போடுங்கன்னு சொல்றாங்க, ரினியூவபிள் எனர்ஜிக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரினியூவபிள் எனர்ஜி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது இப்போ வந்து நம்ம வீட்டிலே சோலார் எனர்ஜி போட்டுக்கலாம். இப்போ சோலார் எனர்ஜி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துல அதோடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு இபி பில் வந்து ஒரு 3-4 வருஷத்துல வந்து திரும்ப வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து போடும்போது ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகும்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளலாம். இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சோலார் போட முடியாது. கவர்மெண்ட் வந்து இப்போ பவர் பிளான்ட் வைக்கலாம். இப்போ வந்து கமுத்தியில வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பவர் பிளான்ட் இருக்கு, அதானி பவர் பிளான்ட் நினைக்கிறேன். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு 3-4 இருக்குன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு மெகாவாட் கணக்கில் போடலாம். பட் ஆக்சுவலா சூரிய மின் சக்தி வந்து பாத்தீங்கன்னா, நான் சோலார் பத்தி நான் படிச்சிருக்கேன், அது சம்பந்தமா கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ சோலார் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சோலாரை வந்து நம்ம வந்து ரூஃப் டாப்ல தான், இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிராபிக்கல் ரீஜன், இங்கே வந்து வெயில் நிறைய இருக்கு. ஸோ இங்கே சூரிய வெளிச்சம் நிறைய கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து நம்ம மாடியில தான் வந்து நம்ம வந்து சோலார் பவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஒவ்வொரு வீட்டோட ரூஃப் டாப் தான். ஸோ இதுதான் நமக்கான ஸ்பேஸ். ஸோ அதாவது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, எம்ஜிஆர் இந்த ஒரு பாட்டு வரும் பாருங்க, அது 20 படத்துல நினைக்கிறேன், அந்த 1000ல் நான் ஒருவன் பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சூரியன் கொண்டு வருவேன்ற மாதிரி, அது வந்து பாத்தீங்கன்னா அது அவர் கட்சியோடைய சிம்பிளை வந்து சொல்லியிருப்பாரு. பட் இன்னைக்கு நம்ம வந்து அந்த பாட்டு தான் எனக்கு சோலார் பத்தி யோசிக்கும் போது கூட ஞாபகம் வரும். ஒவ்வொரு ரூஃப் டாப் பத்தி சொல்றேன். அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு மேலேயே வந்து சோலார் ரூஃப் டாப் இன்ஸ்டால் பண்ண மூலமா தங்களோட வீட்டுக்கான மின்சாரத்தை தாங்களே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதை கொண்டு வரணும். ரெண்டாவது விஷயம், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன், அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டரி கார்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் போர்டு வச்சு நம்ம வந்து கார்ஸ்லாம் இப்போ அடிக்கடி பார்க்குறோம். பட் அது வந்து இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 வண்டி இருக்குன்னா
ஒரு 4-5 வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கு. ஸோ மீதி 95 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் போர்டு அந்த மாதிரி நார்மல் பெட்ரோல் டீசல் வண்டி தான் இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து மாற்றணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து அந்த பெட்ரோல் மூலமாக வரக்கூடிய அந்த கார்பன் எமிஷனும் வந்து குறையும். ஸோ அந்த விஷயங்களும் நம்ம வந்து கவனமாக எடுத்துக்கிட்டு ஸோ புது வண்டி வாங்குறோம்னா நம்ம வந்து ஒரு க்ரீன் அதாவது ஒரு பேட்டரி வெஹிக்கல் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அதே மீறி ப்ரொமோஷன்ஸ் வந்து நார்மல் பைக்ஸ்க்கு வருது. பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஸோ இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜெர்மன் மாதிரி ஒரு சில நாடுகள் எல்லாம் ஐரோப்பியாலே நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2035 ஆர் சம்திங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன்லி பேட்டரி வெஹிக்கல்ஸ் அப்படின்னு வந்து இப்போவே அவங்க வந்து சட்டம் போட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 கோடி பாப்புலேஷனில் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் இப்போவே இந்த அவேர்னஸை நம்ம இப்போவே இந்த சேஞ்சை கொண்டு வரணும். சேஞ்சுக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இது வந்து நியூ நார்மலாக ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏசி ரூமில் மட்டும்தான் வாழ முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும், ஏசி ட்ரெயினில் தான் போக முடியும், ஏசி ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து ஏசி ஹாஸ்பிட்டல் எல்லா இடங்களும் ஏசியாக தான் இருக்கும். வெளியில் நம்மளால் நிற்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு மரத்தடியில் நிற்கணும், ஒரு வெளியில் வர முடியாதுன்னா இது எவ்வளோ பெரிய கிரைசிஸ். அப்போ இந்த சூழலை மாற்றணும்னா இதுக்கான தீர்வு ஒரு செடி மரம் நடுறது மூலமாக கிடையாது. மரம் வந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு ஃபுட்பால் சைஸுக்கான மரத்தை, ஒரு ஃபுட்பால் சைஸ் கிரவுண்டு சைஸுக்கான மரங்கள் வந்து காடுகள் வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டே தான் வருது. ஸோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஏதோ அப்படிங்கிறது நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு ஸ்டாட்ஸ். இன்னைக்கு அதோட நிலைமை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போதா இல்லை எப்படின்னு தெரியல. பட் நம்ம என்ன பண்ணோம்னா மரம் நடுறது ஒரு என்ஜிஓ பண்ணக்கூடிய வேலை. நம்ம பண்ண வேண்டியது இந்த மாதிரியான கார்பன் எஜுகேஷன் மூலமா கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கணும். அதுக்கு வந்து மின்சாரங்களை வந்து ரினியூவபிள் எனர்ஜி மூலமாகவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போக்குவரத்தை வந்து ரினியூவபிள் எனர்ஜி மூலமாகவும் மாற்றணும். ஸோ இதை பண்றது மூலமா மட்டுமே நம்ம வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு காண முடியுமே தவிர இல்லைன்னா வெளியிலே வர முடியாத ஒரு சூழல் தான் வரும். ஸோ இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை எல்லாரும் கவனத்தில் கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பவர் கட் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியல அப்படின்னும் போது ஸோ அப்போ நம்ம யோசிக்கணும், ஏன் பவரை வந்து பவர் நம்ம வந்து கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கணுமா அப்படிங்கிறத. ஸோ நான் அது வந்து கவர்மெண்ட்டை தப்பாக பேசணும் அப்படிங்கிறது இல்லை, இதையே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம வந்து அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா நான் இது ஏன் எனக்கு தோணுதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இன்ஸ்டால் பண்ணதை நான் வந்து பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை வந்து குறைக்கணும். ஸோ நம்ம மூலமா இந்த சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ பாதிப்பை குறைக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையோடு நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு நான் இது மூலமா நான் கேட்டுக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.